அந்த காவலாளி அதை மனசில் வச்சுட்டு இவளை இந்த கோயிலை விட்டு எப்படியாவது நம்ம துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு பழியை அந்த தொண்டி மேலே போட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா அர்ச்சகர்களுக்குமே தெரியுதுங்க தொண்டி எந்த தப்புன்னு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட அதிகாரத்தை வச்சு தொண்டியை தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி போட்டுறாங்க. தொண்டியோ கத்துறா, தியாகராஜரே என்னை காப்பாத்து, உன் முன்னாடி எனக்கு இந்த திருட்டு பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறா, கத்துறா. ஆனால் தியாகராஜர் வரவே இல்லைங்க. நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே என்னமோ தெரில, ஆனால் வரல அப்படின்னு கூட சொல்லலாம். தொண்டியோ, தியாகராஜரே நீ என்னைக்கு மறுபடியும் என்னை கூப்பிட்றையோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே இதை கேட்ட அரசனும் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்து அந்த காவலாளிக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. தன்னுடைய தலையில இருந்த கிரீடத்தை தூக்கி போடுறாருங்க சோழ மன்னன். உடனே அந்த தொண்டி வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாருங்க. கூட எல்லா மக்களும் போகிறாங்க, கூட எல்லா மந்திரியும் போகிறாங்க, கூட எல்லா யானைப்படைகளும் அந்த தொண்டியோட வீட்டை நோக்கி போகுதுங்க. தொண்டியே, என் காவலாளி செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ வா அப்படின்னு சொல்லி மன்றாடி தன்னுடைய நாட்டோட அரசனே என்னை வந்து கூப்பிட்றாரு, தியாகராஜா உன்னுடைய பெருமையே பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டிக்கு 70 விதமான இசைகள் அடிச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தில் தொண்டியை ராஜ கௌரவத்தோட தேரை நோக்கி கூட்டிகிட்டு வராங்க. தொண்டி அந்த இசை சத்தத்தில் இன்றைக்கி நம்ம எப்படி சிவவாத்தியம் கேட்ட உடனே நம்மளறியாமல் ஒரு டான்ஸ் ஆடுவோம், அந்த மாதிரி தொண்டியும் தன்னுடைய இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் அந்த திருவாரூர் ஓடக்கூடிய தேர் வீதியில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் மெய்சிலிருந்து பார்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொண்டி ஆடிக்கிட்டு வர 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 தேர் கிட்ட வர வர அந்த திருவாரூர் தேரோ தொண்டியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வருதுங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாமே நம்ம தேரே இழுக்கலையே, அந்த தியாகராஜரே தொண்டியை நோக்கி வராரே அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் ஒரு அதிசயத்தில் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தொண்டியை தூக்கி சோழ மன்னனும் கோபுரத்தோட உச்சியில் மட்டும் வைக்கலைங்க, தியாகராஜருக்கு பக்கத்திலேயே நிற்க வச்சிடறாருங்க ராஜ மரியாதையோட. அந்த தியாகராஜரை பார்த்துக்கிட்டு அந்த பனைமரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு தியாகராஜரை ரசிச்சுக்கிட்டு தொண்டி அந்த தேர் மேலே தன்னுடைய கையை காட்டுறாங்க. அதை காட்டினதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள் அந்த தேரை இழுக்கிறாங்க. தேர் ரொம்பவே அற்புதமாக வருது. கொண்டாட்டத்தின் மாபெரும் உச்சத்தில் சோழ மன்னர்கள், மக்கள், குழந்தை, குட்டி எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தொண்டியோ தன்னுடைய தியாகராஜ மூஞ்ச பார்த்துக்கிட்டு அந்த அன்பான காதலை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கோயிலை சுற்றி வராங்க. அந்த தேரும் அந்த கோயிலும் தொண்டியும் மன்னர்களும் மக்களுமே அந்த கோயிலை சுற்றி வந்து சரியாக சாயந்தரம் 6 மணிக்கு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் வந்து நிற்குதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொண்டியோட உயிர் அந்த பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு அந்த தியாகராஜருக்கு பக்கத்திலேயே போயிடுது அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. இதை பார்த்த ஊர் பொதுமக்கள் கண்ணீர் விட்டு அலறாங்க. தொண்டி மேலே இப்படி ஒரு பழியை போட்டாங்களே, ஆனால் அவன் அந்த தியாகராஜர் கூடயே போயிட்டார்.